வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும். குர்பான் சம்பந்தமாக ஒரு கேள்வி. அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அதாவது தாய் தகப்பன் ஒரு மகனும் மருமகளும் அவருக்கு குழந்தையுமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். இப்ப ஷேர் கொடுக்க வேண்டுமானால் மகன் பேரில் கொடுக்க வேண்டுமா, தந்தையின் பேரில் கொடுக்க வேண்டுமா? மகன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், தந்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் தனி குடும்பம் என்ற பெயரில் தனித்தனியாக ஷேர் கொடுக்க வேண்டுமா? கொஞ்சம் விளக்கமாக சொன்னால். இது எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் மகன் மருமகளும் குழந்தை இருக்கிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க, பையனும் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. பார்த்தா 2 குடும்பங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப 2 குடும்பத்துக்காக கொடுக்கறதா, இல்ல ஒருத்தர் பேர்ல கொடுக்கறதா? அந்த ஒருத்தர் யார் பேரா இருக்கணும்? அவர் தான் முடிவெட்டாமையும் நேரம் கட் பண்ணாமையும் இருக்கணுமா? அது கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். சரி, இந்த கூட்டு குர்பானி சம்பந்தமாக இப்படி ஒரு சந்தேகம் பரவலாக இருக்கிறது. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, ஒரே வீட்டில் வசிப்பாங்க, சமையல் கூட ஒன்றாகத்தான் இருக்கும். அது எல்லாருமா சேர்த்து ஒரு குர்பானி கொடுத்தா போதும் என்கிற மாதிரி மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒன்று போதும் அப்படின்னு புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் என்பவருடைய அர்த்தத்தை விளங்கினால் இப்படி புரிய மாட்டோம். குடும்பத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒரு கணவன் மனைவி, அதான் குடும்பம். அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு கடமை எதுவுமே வராது. அப்போ ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லோரும் கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்ற 5 குடும்பம் இருக்குது. ஒரு வீட்டில் வசித்தாலும் ஒரு சமையல் பண்ணினாலும் நீ குர்பானி கொடுத்தியாண்டு அவன் அந்த குடும்ப தலைவன்கிட்ட கேட்பான். குடும்ப தலைவன்ட்டு அவனை சொல்கிறாங்கல்ல, அகலுன்னு அதான் அர்த்தம். அகலுங்கிற வார்த்தைக்கே ஃபஸ்ட்டு மனைவியை தான் அது குறிக்கும். அப்போ மனைவியோட கல்யாணம் பண்ணிட்டா குடும்பம்னு ஆயிடுறாங்க. அப்போ யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தகப்பனை சார்ந்து இருப்பார்கள், குடும்பமும் ஆயிட மாட்டாங்க. குடும்பம்னு எப்போ ஆவாங்கன்னு கேட்டால், 4 பிள்ளைங்க தகப்பனார் இருக்காங்க, 4 பேரில் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேருக்கு ஆவலைன்னு சொன்னால், கல்யாணம் ஆகாத அந்த 2 பேரும் அந்த தகப்பனுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆன 2 பேர் அவங்க வெவ்வேறு குடும்பம் ஆகிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய மனம் தாராளமாக இருக்கிறனால ஒரு சமையல் பண்ணி கொண்டாலும் ஒரு வீட்டில் வசித்தாலும் அது மார்க் அடிப்படையில் அது ஒரு குடும்பம், இது ஒரு குடும்பம் தான். அப்போ குர்பானின்னு வரக்கூடிய நேரத்தில் தகப்பனார் அவர் தனியாக அவர் கொடுக்க வேண்டும், எல்லாம் வசதி இருந்தால் தான். குர்பானி யாருக்கு கடமையாகுமோ அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான். அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு என்று கடை வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த தகுதி இருக்கும் என்று சொன்னால், ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 5 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு என்று சொன்னால், தாய் தகப்பன் ஒரு குடும்பம், 5 பிள்ளைங்களும் 5 குடும்பம், 6 குர்பானி கொடுக்கணும். அவங்க அல்ல 6 சேர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ குர்பானி என்பதற்கு ஒரு குடும்பத்துக்கு 1 போதும் என்பது அது குறைஞ்சபட்ச அளவு தான். அதே நேரத்தில் 1 தான் கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. 1 குறைந்த அளவு தான். ஆனால் அதிகமாக நம்ம நினைச்சோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குர்பானி கொடுத்துருக்குறாங்க. 5553வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை கொடுப்பது வழக்கம். அப்போ இது புகாரில் 5553, அவங்க 2 குர்பானி தான் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அதில் இப்போ ஆண்களை தான் கணக்கில் எடுக்கிறாங்க பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9 மனைவியர் அந்த நேரத்தில் இருந்தாங்கன்னா 9 குர்பானி கொடுக்கணும்ல? கிடையாது. எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் தான். ஒரு மனிதனுக்கு 4 மனைவி இருந்தாங்கன்னு சொன்னால் அது 4 குடும்பம் கிடையாது. 4 மனைவி ப்ளஸ் இவனும் சேர்ந்து ஒரு குடும்பம் தான். அது ஆணுக்கு தான் அந்த கடமை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே 2 ஆடை அறுத்து குர்பானி கொடுத்துருக்குறாங்க. ஒரு குடும்பம் தான், அவங்க 1 கொடுத்தாலும் போதும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டுமே என்பதற்காக 2 குர்பானி கொடுத்தார்கள் என்று புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, 1718வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள் ஒரு வருஷம். 1718 அந்த ஹதீஸில் இருக்கிறது. அப்போ 2 கொடுக்குறதுலாம் தப்பு மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 கொடுத்தால் தப்பு, அந்த மாதிரிலாம் அங்கே தப்புலாம் கிடையாது. பெருமைக்காக அப்படி கொடுத்துடக்கூடாது. ஒரு வசதி இருக்கிறது, நான் மாட்டில் ஒரு தான் சேர வேண்டியன்னு சொல்கிறீங்க, முழு மாட்டை கொடுங்களேன். வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆடுக்கு மேலே 2 ஆடு கொடுத்தா 2 ஆடு கொடுத்தா தப்புன்னா எவ்வளோ நாள் கொடுக்கலாம். அன்றைய தினம் ஏழைகள் தாராளமாக சாப்பிட்டு போட்டும்,
அந்த ஏழைகள் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது தான் நோக்கம்னு சொல்லும் பொழுது இதில் வந்து ஒன்றுக்கு மேலே கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் சில பேர் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடாத மாதிரி என்ன இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்குது, நாங்கள் ஒன்று தான் கொடுப்போம், பிறகு பெருமை மக்களுக்கு வந்த பிறகு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸு உமாரா பின் அப்துல்லா பின் யசார் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் வருகிறது. அது பெருமைக்கு செய்யக்கூடாது. குர்பானி ஒரு இபாதத்து, ஒன்றும் கொடுக்கலாம் 100 வரைக்கும் கொடுக்கலாம். அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அந்த கடமை ஆக்கியிருக்கா, நம்மகிட்ட சக்தி இருக்குது என்று சொன்னால் 100 கூட கொடுங்க, 5 கூட கொடுங்க, தப்பு கிடையாது, எவ்வளோ நாளும் கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ குர்பானி என்பது ஒரு குடும்பத்துக்கு 1 என்கிற கணக்கு கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு எத்தனையும் கொடுக்கலாம், குறைஞ்சபட்சம் 1. ஒரு குடும்பம் என்பது அந்த எத்தனை அடுப்பு இருக்குதுங்கிற பொறுத்த விஷயம் கிடையாது, எத்தனை கணவன் மனைவி இருக்கிறார்கள்ங்கிற பிரச்சனை தான். ஒரு குடும்பத்துக்கு அளவுகள் என்னென்னு கேட்டால் எத்தனை கணவன் மனைவி இருக்கிறார்கள், அதில் 5 கணவன் 5 மனைவி இருந்தார்கள்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிரும், 5 குர்பானி கடமையாயிரும். ஒரு குடும்பம் அவங்களுக்கு கிடையாது. உலகத்தில் கூட்டு குடும்பம்னு என் பேரை வைக்கிறீங்க, கூட்டு குடும்பம்னாலேயே பல குடும்பங்கள் சேர்ந்து கூட்டாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒன்று போதும் என்பதை வந்து தப்பாக விளங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செய்யணும், சேர்த்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குர்பானி கொடுக்கணும் என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம்.